அதிகாரம் 6. எக்பக்தானாவுக்கு பயணம். இளைஞர் புறப்பட்டு சென்றார். வானதூதர் உடன் சென்றார். அவர்களது நாயும் வெளியேறி அவர்களை தொடர்ந்து சென்றது. பொழுது சாயும் வரை அவர்கள் இருவரும் பயணம் செய்து திக்ரீசு ஆற்றோரமாய் தங்கினார்கள். தோபியா தம் பாதங்களை கழுவ திக்ரீசு ஆற்றில் இறங்கினார். பெரும் மீன் ஒன்று திடீரென்று நீரிலிருந்து துள்ளி குதித்து அவரது காலை கவ்வ முயன்றது. எனவே அவர் கதறினார். வானதூதர் அவரிடம், அந்த மீனை பிடியும், உறுதியாக பற்றி பிடியும் என்றார். இளைஞர் மீனை பற்றி இழுத்து அதை கரைக்கு கொண்டு வந்தார். வானதூதர் அவரிடம், மீனை கீறி அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவற்றை எடுத்து வைத்து கொள்ளும். ஏனெனில் அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவை மருந்தாக பயன்படும். ஆனால் குடலை எறிந்துவிடும் என்றார். அவ்வாறே இளைஞர் மீனை கீறி அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவற்றை எடுத்து வைத்து கொண்டார். மீனின் ஒரு பகுதியை சுட்டு சாப்பிட்டார். மீதியை உப்பிட்டு வைத்து கொண்டார். மேதியாவை நெருங்கும் வரை அவர்கள் இருவரும் சேர்ந்து பயணத்தை தொடர்ந்தார்கள். பின் இளைஞர் வானதூதரிடம், சகோதரர் அசரியாவே, மீனின் இதயம், ஈரல், பித்தப்பை ஆகியவை எதற்கு மருந்தாக பயன்படும் என்று வினவினார். அதற்கு தூதர் அவரிடம், பேயாவது தீய ஆவியாவது பிடித்திருக்கும் ஆண் அல்லது பெண் முன் மீனின் இதயத்தையும் ஈரலையும் புகையச் செய்தால் எல்லா நோயும் நீங்கிவிடும். இனி ஒருபோதும் அது அந்த ஆளை அண்டாது. வெண்புள்ளிகள் உள்ள மனிதர்களின் கண்களில் மீனின் பித்தப்பையை தடவி ஊதினால் அவர்கள் பார்வை பெறுவார்கள் என்றார். அவர்கள் மேதியா நாட்டினுள் சென்று எக்பக்தானாவை நெருங்கி கொண்டிருந்தார்கள். ரெபேல் இளைஞரை நோக்கி, சகோதரர் தோபியாவே என்று அழைத்தார். அதற்கு அவர், என்ன என்றார். அவரிடம் ரெபேல், இன்று இரவு நாம் ரகுவேலின் வீட்டில் தங்க வேண்டும். அவர் உமக்கு உறவினர். அவருக்கு சாரா என்னும் பெயர் கொண்ட ஒரு மகள் இருக்கிறாள். அவளை தவிர அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. வேறு எவரையும் விட நீரே அவளுக்கு நெருங்கிய உறவினரானதால் அவளை மணந்து கொள்ளும் உரிமை உமக்கே உண்டு. அவளுடைய தந்தையின் உடைமைகளை அடையவும் உமக்கு உரிமை உண்டு. அவள் அறிவுள்ளவள், துணிவு மிக்கவள், மிகவும் அழகானவள். அவளுடைய தந்தையும் நல்லவர் என்றார். ரெபேல் தொடர்ந்து, சகோதரரே, அவளை மணந்து கொள்ளும் உரிமை உமக்கு உள்ளதால் நான் சொல்வதை கேளும். இன்று இரவே அவளை பற்றி ரகுவேலிடம் பேசி அவளை உமக்கு மனைவியாக கொடுக்கும்படி கேட்போம். ராகியிலிருந்து நாம் திரும்பும் பொழுது திருமணத்தை வைத்து கொள்ளலாம். நீர் அவளை மணப்பதற்கு ரகுவேல் தடை எதுவும் சொல்ல முடியாது. மற்றொருவருக்கு அவளை நிச்சயம் செய்யவும் முடியாது என்பது எனக்கு தெரியும். அவ்வாறு செய்தால் மோசேயின் நூலில் விதித்துள்ளபடி அவர் சாவுக்கு உள்ளாவார். ஏனெனில் தம் மகளை மணப்பதற்கு மற்ற எல்லா ஆண்களையும் விட உமக்கே மிகுந்த உரிமை உண்டு என அவருக்கும் தெரியும். இப்பொழுது சகோதரரே, நான் சொல்வதை கேளும். பெண்ணை பற்றி இன்று இரவு பேசி அவளை உமக்கு திருமண ஒப்பந்தம் செய்வோம். ராகியிலிருந்து நாம் திரும்பும் பொழுது அவளை நம்முடன் அழைத்து கொண்டு வீடு திரும்புவோம் என்று சொன்னார். அப்பொழுது தோபியா மறுமொழியாக ரபேலிடம், சகோதரர் அசரியாவே, அவள் ஆண்கள் 7 மணமுடித்து கொடுக்கப்பட்டவள் என்றும் மணவரையில் அவளை அணுகிய அன்று இரவே அவர்கள் இறந்தார்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு பேய் அவர்களை கொன்றது என்றும் சிலர் சொல்ல கேட்டிருக்கின்றேன். இப்போது எனக்கு அச்சமாக உள்ளது. ஏனெனில் அவளுக்கு பேய் ஒரு தீங்கும் இழைப்பதில்லை. ஆனால் அவளை நெருங்க விரும்புபவரை கொன்று விடுகிறது. என் தந்தைக்கு நான் ஒரே மகன். நான் இறக்க நேர்ந்தால் என்னை பற்றிய வருத்தம் என் தாய் தந்தையின் வாழ்வை முடித்து அவர்களை கல்லறைக்கு கொண்டு போய்விடும் என அஞ்சுகிறேன். அவர்களை அடக்கம் செய்ய வேறு மகன் இல்லை என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், தம் தந்தையின் குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள்ள உம் தந்தை உமக்கு கட்டளையிட்டதை மறந்து விட்டீரா? ஆதலால் நான் சொல்வதை கேளும். சகோதரரே, அந்த பேயை பற்றி கவலைப்பட வேண்டாம். சாராவை மணந்து கொள்ளும். இன்று இரவே அவள் உம்முடைய மனைவியாவாள் என்பது உறுதி.
நீர் மணவறையில் நுழைந்ததும் மீனின் ஈரலிலிருந்தும் இதயத்திலிருந்தும் ஒரு சிறு பகுதியை எடுத்து தூபத்திற்கான நெருப்புத் தணலில் இடும். அதிலிருந்து கிளம்பும் புகையை மோந்தவுடன் பேய் ஓடிவிடும். இனி ஒருபோதும் அவளை அண்டாது. அவளுடன் நீர் கூடுமுன் முதலில் நீங்கள் இருவரும் எழுந்து நின்று மன்றாடுங்கள். விண்ணக ஆண்டவர் உங்கள் மீது இறங்கி காத்தருள வேண்டுங்கள். அஞ்சாதீர். உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்கப் பெற்றவள். நீர் அவளை பேயினின்று விடுவிப்பீர். அவளும் உம்மோடு வருவாள். அவள் வழியாக உமக்கு குழந்தைகள் பிறக்கும். அவர்கள் உமக்கு சகோதரர்கள் போல் இருப்பார்கள் என நம்புகிறேன். எனவே கவலை வேண்டாம் என்றார். சாரா தம் தந்தை வழி உறவினர் என்று ரபேல் சொன்ன வார்த்தைகளை கேட்ட தோபியா அவளை மிகவும் விரும்பி தம் உள்ளத்தை பறிகொடுத்தார்.